சரி, இப்போ அமித்ஷா அவர்கள் இங்க வந்தபோது அவங்கள்ட்ட இபிஎஸ் சந்திக்கல, மீட்டிங் இருந்தது, கண்டிப்பா அதை கேன்சல் பண்ணிட்டோ இல்ல ஒத்தி இன்னொரு நாள் வச்சுட்டோ கூட வந்திருக்கலாம். ஆனா அவர் அதை செய்யல. இப்போ இவர் டெல்லி கிளம்பி போறாரு அப்படின்னா ஏதேனும் சீக்ரெட் டிஸ்கஷன் ஏதாவது இருக்குமா? சீட்டுன்னு சொல்றாங்க, பட் அதுக்கு அங்க போகணுமா அப்படின்ற ஒரு கேள்வி வருது இல்லைங்களா? ஏன் ராம்சர், டெல்லியில போய் பேசினாதான் யாருக்கும் வெளில தெரியாது. இல்ல டெல்லியில பேசுறதெல்லாம் கூட அப்படி லீக் ஆயிடுது, அது வேற விஷயம். சென்னையில பேசினா அது லீக் ஆயிரும், அங்கதான் செக்யூரா இருக்கும். பாஜக ஆட்கள் கூட இருப்பாங்கல்ல சார், அவங்க மூலியமா ஏதாவது கசியும் இல்ல? டிரான்ஸ்லேட்டர் கூட என்ன பண்ணலாம், அங்கன்னா வேற ஏதாவது வேற ஸ்டேட்ல இருந்து டிரான்ஸ்லேட்டர் கூட்டம். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீங்க உங்க வீட்டுல ஒரு கல்யாணம், பத்திரிகை கொடுக்கணும் அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? வீட்டுக்கு போய் கொடுப்பீங்களா, இல்ல கடத்தெருல பார்க்கும்போது பத்திரிகை கொடுத்துட்டு வருவீங்களா? அது மரியாதை இல்ல. அது அவ்வளவுதாங்க. இதுக்கு மேல நான் என்னங்க சொல்லணும்? அப்போ அங்க வேற ஏதாவது ஸ்ட்ராட்டஜி கூட ஒர்க் அவுட் பண்ணலாம். திமுக காரணம் நான் ஒரு கேள்வி கேட்கிறேன் சார். கூட்டணியுடைய தலைவர், அடுத்த முதலமைச்சர், கூட்டணியுடைய வெற்றி பெற்ற அதிமுக முதலமைச்சர், இதுவே அந்த இடத்துல வேற யாராவது ஒரு ஜெயலலிதாவோ அல்லது முந்தைய முதலமைச்சர்கள் யாராவது இருந்தாங்க அப்படின்னா இவங்க போய் பேசுவாங்களா? பாரு, எடப்பாடி கே பழனிசாமி அங்க போறாரு பாரு, இவரு எதுக்கு அங்க போய் கூட்டணி இடத்தையும் இதையும் பிக்ஸ் பண்றது பாரு, இவ்வளவுதான் அதிமுக மரியாதை அப்படின்னு சொல்லி திமுக காரங்க கேள்வி கேட்கிறேன். அப்போ நான் இந்த கூகுளுக்கு நான் ஒரு 6 ஷாட் அடிக்கட்டா? ஜெயலலிதா அவர்கள் அதிமுக வாஜ்பாயோட இதுல கூட்டணியில இருந்தாங்க. அப்ப ஏதாவதுன்னா அங்கேருந்து இங்க பேசுவாங்க, இவங்க போய் பேச மாட்டாங்க. ஆனா எனக்கு இந்த போர்ட்போலியோ ஓடும் போது டெல்லியில போய் 3 நாள் உட்காந்து வாங்கிட்டு வந்தோம். அப்ப இதுக்கு என்ன சொல்வீங்க? ஜெயலலிதா கெத்து அப்படின்னு சொன்னா நீங்க ஒத்துப்பீங்களா?